ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ இந்த வீக்லி டாஸ்க் சூப்பராக கோலாகலமாக ஆரம்பித்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. பிக் பாஸ் வந்துட்டு கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி புதைச்சி வச்சுருக்காரு. இவங்க வந்து பார்த்து தான் நடக்கணும், இல்லைன்னா டைரக்ட் நாமினேஷனு. ஆனால் நல்லா பண்ணிட்டாங்கன்னா டீமோடு சேர்ந்து எல்லாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 8 பேருக்கு வேறு லெவலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் 2 பேருமே விட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் தான். சூப்பராக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வேறு வந்துட்டு அவங்க எடுக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த நபரை வந்து சிறையில் அடைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி பெட்ரூம் வேறு பிரித்து விட்டாப்புல. இந்த டீம் ஒரு பெட்ரூம் தூங்கினா அந்த டீம் இன்னொரு இடத்துல வந்து அந்த டீம் ஆட்கள் இன்னொரு இடத்துல போய் தூங்கக்கூடாது, டீமாக தான் தூங்கணுன்ற மாதிரி சொல்லிட்டார். இப்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான் ஆரம்பிச்சிட்டாங்க. கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு கனி விக்ரம் அந்த டீம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தலை ரூமில் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா இப்போது கையங்களவோ மாற்றுற ஒருத்தரை வந்து சிறையில் அடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒருத்தரை மட்டும் அங்கே நிற்க வைப்போம் இவங்களோட இதை பாதுகாக்கிறதுக்கு. அப்போது அவரை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அதை எப்படியும் வந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட் டீம் பண்ணுவாங்க. அவரை டைவெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் எப்படி எடுப்பாங்கள்ல, அது எடுக்கும்போது ஒருத்தரோ இல்லை 4 பேர் எடுக்கிறாங்களோ யார் எடுக்கிறாங்களோ அவங்கள நம்ம பார்த்துட்டோன்னா அத்தனை பேரும் தூக்கி ஜெயிலில் போட்டுறான்றாங்க. ஐயோ, இது பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் சிறையில் போடணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக கையில் யார் வச்சுருக்காங்க அதை தானே பேச்சு, எப்படியும் ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஆனால் இவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ மொத்தமாக அவங்கள தூக்கி ஜெயிலில் போகலான்றாங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான் போய் முடிய போகுது. மறுபடியும் பிக் பாஸ் வந்து திட்ட போகிறாரான்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் கிளியராக சொல்லிட்டார், அதை எடுக்கும்போது யாரும் பார்க்காம இருக்கணும். சப்போஸ் பார்த்துட்டா எடுத்த நபர், அதாவது அந்த நகை யார் கையில் இருக்கோ அந்த நபரை வந்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பயங்கரமாக வந்து மொத்தமாக 4-5 பேர் தூக்கி உள்ளே போகிறதுக்கு பிளானை போடுறாங்க. 4 பேருமே வந்து மொத்தமாக நகையை கையில் வச்சுருப்பாங்க. ரைட், சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் பயங்கரமான பிளானாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சும்மா போய் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் போகிறோம். திரும்பவும் கனி, அதுக்கப்புறம் விக்ரம், அப்புறமா நம்ம பிரஜன் எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. அப்போது நான் வந்து விக்ரம் வந்து நான் நிற்கிறேன் இங்கே, அந்த நேரத்தில் இன்னொருத்தரை வந்து சைடில் வந்து நிற்க வச்சிடலாம், மற்றவங்களாம் டிஸ்கஷன் போங்க. அந்த நேரத்தில் என்னை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது நானும் நடிக்கிறேன் ஏமாற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம், அந்த மாதிரிலாம் பிளான் போடுறாங்க. பார்க்கலாம் என்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு மாடர்ன் சினிமா டீம் பிடிச்சிருக்கா இல்லை ரெட்ரோ சினிமா டீம் பிடிச்சிருக்கா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.